எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். சுந்தர் அழாத மீனாட்சி, இந்த சாவலையாவது நம்ம ஒண்ணு சேர போறோம்ல. சந்தோஷப்படு, அழக்கூடாது. மீனாட்சி, உன் கூட நான் வாழணும்னு ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை சிவாக்கு கால் பண்ணி பார்க்கட்டுமா? இவன் ஒருத்தன் எது கால் பண்றான்? டேய் சொல்றா. சிவா, நான் உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்டா. என்னது பேசணும்? எதுவா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வா, அங்க பேசிக்கலாம். ஏய் சிவா, நான் உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்டா. டேய் அதான் ஆபீஸ்க்கு வான்னு சொல்றேன்ல, உனக்கு புரியலையா? ஏய் அது இல்லடா, நான் உன்கிட்ட பேசணும்டா. என்னடா குழந்தைங்க மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? வாய் மூட்டு ஆபீஸ்க்கு வா. டேய் சிவா, நம்ம சேரதுல யாருக்குமே விருப்பம் இல்லை மீனாட்சி. வேண்டாங்க, நீங்க சொன்ன மாதிரி நம்ம சாவலையாவது ஒண்ணு சேருவோம். அர்ஜென்ட்டா பேசணுங்கிறான். இப்படி என்ன அர்ஜென்ட்டா உனக்கு? என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்போம். பேசுங்க பேசுங்க. டேய் சுந்தர், என்ன பிரச்சனை உனக்கு? எதுவா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வா, அங்க பேசிக்கலாம். நானும் மீனாட்சியும் சூசைட் பண்ணிக்க போறோம். டேய் என்னடா சொல்ற? இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் உனக்கு நான் திரும்ப திரும்ப கால் பண்ணேன். டேய் ஃபுல், உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் ஒரு முடிவாடா? இடியட். என்னடா பண்ண சொல்ற? சேர்ந்து வாழ்ற அதிர்ஷ்டம் தான் எங்களுக்கு கிடையாது. அதான்
சேர்ந்து சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? சுந்தர், பைத்தியக்கார மாதிரி பேசுனா அடி வாங்குவேன். உனக்கா நான் இருக்கேன்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? பேசுறத கேட்கறதுக்கே நீ தயாரா இல்லடா. உன்கிட்ட பேசலாம் தான் நான் வந்தேன், ஆனா நீ தான் என்ன அவாய்ட் பண்ணிட்ட. அதனால தான் இதுக்கப்புறம் வழியே இல்லைன்னு சூசைட் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்தோம். ஏய் சுந்தர், என்னடா பேசுற நீ? நீ முத நேர்ல வாடா. உனக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றோம். நீ வந்தா பேசலாம், இல்லனா டேய் டேய் சுந்தர், சொல்றத கேளுடா. எங்கடா இருக்க? மலை கோயில்ல தான்டா. என் போனுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். ஏன்னா என் போன் லோ பேட்டரி. சுந்தர் சுந்தர் சுந்தர்! ச்சே! Damn it! ச்சே! என்னாச்சுங்க? ச்சே! ச்சே! ஆ! சுந்தர், ஏன்டா உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது? வரைக்கொள்ளும் வாடிக்கையாளர் என switch off செய்யப்பட்டுள்ளது. அச்சே! சுந்தர், சுந்தர், எதுவும் பண்ணிக்காதடா.
கல்யாணத்துக்கு சம்மதிக்கல கண்டிப்பா நான் சூசைட் பண்ணிப்பேன்டா. டேய் என்ன பிளாக்மெயில் பண்றியா? செத்த சாவுடா. எங்கடா இருக்க? ச்சே. பசிக்குதுமா, வந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து கூட. உள்ள போய் பாரு, இருக்கிறத எடுத்து சாப்பிடு. சரி, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க? அதுவா, சக்தி ஆபீஸ் போனவ இவ்ளோ லேட் ஆயிடுச்சு இன்னும் வரல. அதான். ஏமா, எப்பவுமே சக்தி லேட்டா தானே வருவா, அதுக்கு எதுக்கு இப்போ நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஏய், வாயை மூடிட்டு போய் சாப்பிடுறி. எதுக்கு எடுத்தாலும் குறுக்க கேள்வி கேட்டுட்டு. வாயை மூடிட்டு எப்படிமா சாப்பிடுறது? அரைஞ்சு என்ன பாத்துக்க, இந்த நேரத்துல ஜோக் வேறயா? போ. போமா. என்னம்மா, ஏன் வாசல்ல நின்னுட்டு இருக்க? அதை ஏன் கேக்குற? உன்னை காணும் தான் அம்மா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன காணோம்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, இவ ஏதோ வளர்றா. என்னம்மா எல்லாரும் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. மீனாட்சி, அப்பா குடிக்க கொஞ்சம் தண்ணியும் காஃபியும் கொண்டு வாமா. மீனாட்சி, காஃபி கொண்டாமா. என்னாச்சு? மீனாட்சி சத்தத்தையே காணோம். என்னாச்சு கோதாவரி, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மா, என்னாச்சுமா? மா, என்னாச்சுமா? சொல்லுமா. நீங்க எல்லாரும் கிளம்பி போனதும் மீனாட்சி என்கிட்ட வந்து சுந்தரம் அவளும் சிவாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க பேச போறதா சொல்லிட்டு போனா. நான் சுந்தருக்கும் போன் கூட பண்ணி பார்த்தேன், லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. காலையில போனவ இன்னும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அறிவு இருக்கா உனக்கு? அவ எங்கேயாவது போறேன்னு சொன்னா அனுப்பிச்சு வச்சிருவியா நீ? ஐயோ கடவுளே, நான் இப்ப என்னதான் பண்றது? இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சக்தி, நீ உடனே அவங்களுக்கு போன் பண்ணுமா. ஏன் இப்படி பண்றாங்க நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்கணும். போன பண்ணுமா முதல்ல அவங்களுக்கு. அப்பா அவசரப்படாதீங்கப்பா, முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிப்போம்ப்பா. சுந்தரோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப உங்க வீட்டுக்கு கால் பண்ணி பாரு. வேண்டானு, நான் சிவா கால் பண்ணி பேசுறேன். சீக்கிரம் பண்ணுமா. என்னமா ஆச்சு? ஏனுங்கப்பா. சிச்சுவேஷன் புரியும். ஜிடியன், நீ போன் பண்ணும்போது கட் பண்ணா பிஸியா இருப்பேன்னு உனக்கு தெரியாது? டிரைவிங்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். சிவா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க அக்கா சுந்தர் கிட்ட பேசுறதுக்காக காலையில வீட்டு விட்டு போனவங்க, இன்னும் வீட்டுக்கே வரல. சுந்தர் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல வேற இருக்கு. அப்ப அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பாரு. வேண்டானு, நான் சிவா கால் பண்ணி பேசுறேன். வேண்டானு, நான் சிவா கால் பண்ணி பேசுறேன். கால் பண்ணி பேசுறேன்.
அவங்க உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு நிமிஷம். சக்தி, அக்கா, அறிவு இருக்கா உனக்கு? வீட்ல யாக்கிட்ட சொல்லாம எங்க போன? எல்லாரும் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க தெரியுமா? பாவம் அம்மா, எங்களை விட அவங்க தான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. சக்தி போன் இப்படி கொடுமா. அப்பா கோவப்படாதீங்கப்பா, ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. சக்தி, அப்பா கோவமா இருக்காரா? நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எல்லாம் தெரியும், உண்மையை சொல்லு. நீ எங்க போன? அது வந்து டேய் சுந்தர்! வேணாம்டா! டேய் சுந்தர்! டேய்! டேய் மேல ஏறி வந்த நாங்க குதிச்சிருவோம்டா. ஆ! டேய், நான் வரலடா. நீ முதல்ல கீழே இறங்கி வாடா. கேட்ல அப்படிலாம் பண்ற. எல்லாம் கார்ல உட்கார்ந்து பேசிக்கலாம்டா, வாடா. நாங்க வரலடா, நாங்க சாக போறோம். டேய், உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பைத்தியமாடா? உங்களுக்கு அப்படி என்னதான்டா வேணும்? உங்க ரெண்டு பேரும் பிரச்சனை என்னடா? நீதான்டா, நீதான். நானா? டேய், நான் என்னடா பண்ணேன்? டேய் பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு எப்படா கல்யாணம் பண்ணுவாங்க? டேய் idiot! என்னடா பேசுற? அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நிறைய இருக்குங்க. ஒரு வீட்ல பெரியவன் இருந்தா அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்றது சரிதான். அவங்களோட கோரிக்கையும் நியாயம்தான். ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகுன்றது உங்க அம்மாவோட கண்டிஷன். ஷோ! கனவுல கூட கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லாத உங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் எங்களுக்கு கல்யாணம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயங்க? இதுதானே உங்க ப்ராப்ளம்? நான் அம்மா கிட்ட பேசி உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க முதல்ல கீழே இறங்கி வாங்க. அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. உங்க அம்மா சொன்ன நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். எங்க நம்பிக்கையே போயிடுச்சு. எங்க அப்பா எனக்கு வேற இடத்துல சம்பந்தம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது தெரியுமா உங்களுக்கு? டேய் என் மீனாட்சி இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாதுடா. டேய், டேய்! ச்சே! சுந்தர் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். டேய், அம்மா ஒத்துக்க வச்சு உங்க ரெண்டு பேத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாம நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. என் மேல நம்பிக்கை இருக்கலடா, வாங்கடா. ஒருவேளை உங்க அம்மா இங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா? அப்படி ஒத்துக்கலனா நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருக்கல, தயவு செஞ்சு கீழே வாங்க. நீங்க சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்க பண்ணி வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல. அத நாங்களே பண்ணிருப்போம். எங்க வீட்ல இருக்கிறவங்களோட எல்லார் மானமும் போய் தலை நிமிர்ந்து நடக்க முடியாம எங்க அம்மா உயிருக்கு போராடி திரும்பி வந்திருக்காங்க. எங்க சந்தோஷத்துக்காக எங்க வீட்ல இருக்கவங்கள சாகடிக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. டேய் நானே அம்மா கிட்ட பேசுவேன்டா. ஆனா உனக்கு கல்யாணம் நடக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லடா. டேய், எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன்டா. கீழே வாங்கடா. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். நீங்க வாழ்றதா சாகிறதாங்கிறது இப்ப உங்க கையில தான் இருக்கு. ஆ!